السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا تدعوا على أنفسكم ولا تدعوا على أولادكم ولا تدعوا على خدمكم ولا تدعوا على أموالكم لا توافقوا من الله تبارك وتعالى ساعة نيل فيها طاعون فيستجيب لكم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்பு பண்பில் அளவற்ற உத்தன் திருநாமு போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாதியில் சமாதானம் சர்தாரே தோதரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் உலக மூமின்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய நன்மருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றவும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியாக அறிஞ சோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்பதாகும். இந்த தலைப்பிலே இந்த நேரத்திலே ஊடகத்திலே உரையாற்ற காரணம், ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேசிய பெற்றோர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அதாவது நாளை மறுநாள், இந்த மாதத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நாளை மறுநாள் தேசிய பெற்றோர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. பொதுவாகவே மேலை நாடுகளிலே இது பெற்றோர் தினமாக கடைபிடிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், மேலை நாடுகளை பொறுத்தவரை 14 வயது வரைக்கும் தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகள் நெருக்கமாக இருக்கும். 14 வயதாகிவிட்டார் அவன் தன்னுடைய கல்வியை, தன்னுடைய வேலை வாய்ப்பை, தன்னுடைய வாழ்க்கை துணையை அமைப்பதற்கு அவள் சுதந்திரம் படைத்தவன் ஆகி விடுகின்றான். அதே பெற்றோர் தலையிட முடியாது. நான் மலேசியாவில் ஒரு 4 வருஷம் வேலை பார்க்கும் போது எங்க முதலாளி ஒரு தடவை சொன்னார், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிள்ளை வேண்டாலும் பெறலாம், 5 வயது வரைக்கும் நம்ம வளர்க்கணும், 5வது வரைக்கும் படிக்க வைக்கணும், 11 வயசாயிடுச்சுன்னா அவன் சுதந்திரமா ஆயிடுவான். 11 வயசுல சுதந்திரமானான். அதுக்கு பிறகு அவனுக்கு தேவையான கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான எல்லா வசதிகளையும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கின்றது. அவன் என்ன வேண்டாலும் படிக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் படிக்கலாம். அவனுக்கான கல்வி கடன்களை வாடி வழங்குகிறது அந்த அரசாங்கம். காரணம், தன்னுடைய நாட்டினுடைய பிரஜைகள் கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும், அவன் ஆய்வாளனாக சிறந்தவனாக உருவாக்க வேண்டுவதற்காக வேண்டி கடன்களை வாரி வழங்குகிறது. தன்னுடைய பிரஜைகளை ஒரு உயர்ந்த அந்தஸ்து உடையவராக உருவாக்குவதாக அவர் சொன்னார். இப்ப மேலை நாடுகளை பொறுத்தவரை ஒரு 14 வயது அல்லது 11 வயதாகிவிட்டாலே அவன் சுதந்திரமானவன் ஆகிவிடுகின்றான். அதுக்கு பிறகு என்ன செய்யறான், அவனுக்கு தேவையான கல்விகளை, வேலை வாய்ப்புகளை, வாழ்க்கை துணைகளை அமைத்துக் கொண்டு அவன் பாதுக்கு வைத்தே இருப்பான்.
பெற்றோருடைய கடமை என்னன்னா அது வந்து சொல்லுவான், ஆனோ பெண்ணோ வந்து சொல்லும், இதான் என்னுடைய லைஃப் பார்ட்னர், நீ வந்து சாப்பிட்டு கையெழுத்து போட்டு போயிருவா, கையெழுத்து போட்டு போயிருவா. அதனாலதான் என்ன செய்யறது, பெற்றோர் தினம் என்பது உருவாக்கப்பட்டு வருஷத்தில் ஒருவரையால் அந்த பெற்றோரும் பிள்ளைகளும் இணக்கமாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லி தரவில்லை. இதை மைய கருத்தாக வைத்து உங்களுக்கு உபதேசம் செய்யப்படுகிறதே தவிர உலகத்தினுடைய மாடல் என்பது ஆணுக்கு ஒரு முறை அந்த பெற்றோரும் பிள்ளைகளும் சந்தித்து கலந்துரையாடுவதை கூறுகின்றது. ஆனால் இஸ்லாம் சொல்லி தருகிறது பெற்றோரும் பிள்ளைகளுக்குமான உறவு என்பது அவருடைய மௌத்து வரைக்கும் மட்டுமல்ல, மரணத்துக்கு பிறகும் அந்த உறவு தொடர்பாக மாற்றம் கூறுகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பெற்றோருடைய மறைவுக்கு பிறகு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? என்னுடைய பெற்றோருடைய மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு கேட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. முதலாவதாக ஸலாத்து அலைஹிமா, அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் லஹுமா, அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஇன்ஃபாத் அஹ்திஹிமா, அந்த இரண்டு பேர்கள் ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்திருந்தால், உடன்படிக்கையை செய்திருந்தால் அதை நிறைவேற்றுங்கள். அவர்கள் எந்த உறவோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ அந்த உறவோடு சேர்ந்து வாழுங்கள். அவருடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துகிறதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருடைய மறைவுக்கு பிறகு அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய 5 வகையான கடமைகளை கற்றுக் கொடுத்தார். அதனால் இஸ்லாமிய பார்வையிலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது அல்ல, இந்த உலகத்துக்கு பின்னாலும் தொடர்கிறது. இதை நாம் விரிவாக பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லாவிட்டாலும் கூட 2 தோரணையிலே உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவதாக, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்து அமல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடக்கும், அசல் தலைப்பு என்னவென்று சொன்னால் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் நடக்க என்பதால் அசல் தலைப்பு. இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலிலே ஒரு பெற்றோராக இருக்க வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகளாக உருவாகுவார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் வலது சிர்ருல் அபு, தந்தை குழந்தையின் ரகசியம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தந்தை குழந்தையின் ரகசியம், அதாவது ஒரு தந்தை எப்படி நடந்து கொள்கின்றாரோ அப்படித்தான் பிள்ளைகள் உருவாகிறார்கள். அதனால்தான் சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவது இல்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகின்றார். நாம் நம்முடைய பிள்ளைகள் நண்பர் மற்ற மக்கள் நடந்து கொள்கின்றோமோ அதே போதுதான் நம்முடைய பிள்ளைக்கு உருவாகிறார். பெற்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீராக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படி சொல்வார்கள், குரு அவுலாதக்கும் இதா பலக சபாசினி, உங்களுடைய பிள்ளைகளை 7 வயதாகிவிட்டால் தொல்மாறிய உங்கள் குரு அவுலாதத்தின் ஸலாத் இதா பலக சபாசினி, 7 வயதாகிவிட்டால் தொல்மாறிய உங்கள் வதரிபூகும் இதா பலக ஷரசினி, 10 வயதாகி மண் தொழாவிட்டால் அடித்து தொழவைகள் சொல்லிவிட்டு பெருமானா சொல்வாங்க, 10 வயதாகிவிட்டால் அந்த பிள்ளைகளுடைய படுக்கையை பிரியுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பிரியுங்கள் என்று சொன்னார் என்ன அர்த்தம்? அந்த குழந்தைகளை தனி அறையிலே தனியாக படுக்க வைக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தின் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இங்கிலாந்திலே ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. சிறு பிள்ளைகள் கெட்டு போவதற்கு என்ன காரணம் என்பதால் ஆய்வு செய்யப்பட்ட நேரத்திலே பல பிள்ளைகளுடைய ரிப்போர்ட் என்னவென்று சொன்னார், பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நேரத்திலே அந்த பிள்ளைகள் உடன்பிறந்தார் என்பதாக சொல்லிவிட்டு இவன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை பார்த்துத்தான் அந்த பிள்ளைகளை கெட்டு போனதாக ஆய்வு சொன்னார். படுக்கையை பிரியுங்கள் என்று சொன்னால் ஒன்று தனி அறையிலே படுக்க வைக்க வேண்டும். இல்லை என்றால் குழந்தைகள் இல்லாவிட்டாலோ அல்லது குழந்தைகள் ஆழ்ந்து நித்திரையிலே ஆழ்ந்ததற்கு பிறகுதான் கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கை கூட இருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்கிறாரோ பிள்ளைகள் அவ்வாறு உருவாகிறார்கள்.
இது உங்களுக்கு கசப்பாக போல தெரியலாம், உண்மை அதுதான். அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஒழுக்கத்தின் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் நல்ல வார்த்தையை முதலே பெற்றோர் பேச வேண்டும். அதே காரணம் என்றால் அதில் ஜாதிராக அறிவிக்கிறார் அபூதாவதுடைய 1532 ஹதீஸ். பெருமானா துவாங்க லா தது வலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் பத்துவா செய்யாதீர்கள். வலா தது அலா அவ்லாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பத்துவா செய்யாதீர்கள். உங்களுடைய பணியாளருக்கு எதிராக பத்துவா செய்யாதீர்கள். உங்களுடைய செல்வத்துக்கு எதிராக பத்துவா செய்யாதீர்கள் என்று சொன்னால் சில நேரங்கள் இருக்கிறது, அது துவா ஏற்கப்படக்கூடிய நேரமாக இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன கேட்கிறோ அது நடக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப கெட்ட வார்த்தைகள் என்பது மட்டுமல்ல, கெட்ட வார்த்தை என்பது சொல்லக்கூடாத தகாத வார்த்தையை சொல்லக்கூடாது என்பது மட்டுமல்ல, பிள்ளைகள் தவறு செய்தாலும் கூட அதை எப்படி திருத்த வேணுமோ அப்படித்தான் திருத்த வேண்டுமே தவிர ஒரு காலம் கெட்ட வார்த்தைகளையோ சாபத்துக்குரிய வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது வாக்கும் சொல்லி தருகிறார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே சில நேரத்திலே நாம் எதிர்பாராமல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட அந்த குழந்தைகளுக்கு எதிராக ஆகிவிடுவதை விட்டு வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது. புகாரி ஷெரீஃபிலே ஒரு வரலாறு வருகின்றது. சிறுபராயத்தில் பேசிய 3 குழந்தைகள் இருப்பதாக பெருமானார் சொன்னார்கள். கை குழந்தையாக பேசிய 3 குழந்தைகளை பெருமானார் சொன்னார்கள். ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாமை சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது குற்றம் சுமத்தப்பட்ட நேரத்திலே அவரை விரதராகி என்பதாக கூறிய அந்த அரண்மனையுடைய குழந்தையை சொன்னார்கள். இன்னொன்று ஜுரைதுடைய வரலாறை சொன்னார்கள். ஜுரைதுடைய வரலாறு என்ன ஹதீஸ்ல பெருமானார் சொல்வாங்க, பனு இஸ்ராயீலே ஜுரைத் என்ற பெரிய வணக்கசாலி இருந்தா, ஜுரைத் என்ற வணக்கசாலி இருந்தா, ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி மக்களுக்கு அதில் இபாதத் செய்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழிநடத்தி கொண்டிருந்தார். அவர் மீது ஒரு நாள் ஒரு பணி சுமத்தப்படுகின்றது, ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. ஒரு பெண் வந்தா, கையிலே குழந்தையோடு வந்தார். சொன்னால் இவர் என்னிடத்திலே தகாத முறையிலே நடந்து கொண்டார், அவரின் மூலமாகத்தான் இந்த குழந்தை எனக்கு பெற்றெடுத்தேவா அவர் கூறுகின்றார். அவரின் மூலமாகத்தான் இந்த குழந்தைக்கு பெற்றெடுத்தார். இந்த சமுதாயத்தினுடைய பலகீனம் தெரியுமா? உணர்ச்சி வசப்படக்கூடிய சமுதாயம். அதனால உருப்படாம போறது காரணம். ஒரு மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டது என்று சொன்னால் எடுத்தவுடனே அதிரடியான முடிவுகள் எடுக்கிற நேரத்தில் ஏதாவது ஆபத்துகள் பத்துவா பெரும் ஏற்படுகின்றன. அல்லாஹ் இப்படி சொல்வான், சூரத் குஜராத்தில் அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின் ஃபதபையனு கப்ல அன் துஸீபு கௌமன் பிஜஹால். ஒரு பாவி வந்து இடத்திலே ஒரு தகவலை சொன்னார், ஆனாரவற்ற செய்தியை சொல்லக்கூடிய பாவி என்பதாக மாற்றும் கூறுகின்றது. அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் ஆராயாமல் நிலைமைக்கு எதிர்க்காக அப்படி எடுத்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய நிலை ஏற்படுவது அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு சொன்னார். பெருமானார் வாழ்க்கையை செய்த ஒரு தவறை சுட்டி காட்டி அல்லாஹ் தஆலா சொன்னார். வரலாறு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அப்ப என்ன பெண்மணி வந்து சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, மக்கள் உடனே போட்டு அவரை அடிச்சு அவருடைய ஆலயத்தை அப்படி இடிச்சு பண்ணிட்டாய். அவர் என்ன அடிபட்டு காய கோடிக்கிறார். அடிச்சு முடிச்சது பிறகுதான் நீ நிராத்து போடுறாங்க. வந்த உடனே அவர் அந்த குழந்தை இடத்திலே கேட்டார், நான் அபூக்க உடைய தந்தை யாருவாக கேட்டார். அப்போது அந்த குழந்தையை சொல்வது ராயுல் கனம். பெருமானா சொல்லுவாங்க, கை குழந்தை பேசியது சொன்னாங்க. பெருமானா சொன்னாங்க, இந்த குழந்தையை சொல்வது ராயுல் கனம், ஆடு மேய்க்கக்கூடியதாக சொல்லுங்க. அப்ப அந்த பீடத்துல விசாரிச்சு அந்த பெண்மணி சொன்னா, நான் இவரை அடையணும் நினைச்சேன், நான் இவரை தவறுக்கு கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொன்னாரு. இவர் மீது ஒரு பழி சுமத்தி பழி வாங்குவதற்காக நான் ஒரு ஆட்சி இடையிடத்திலே தொடர்பு கொண்டு குழந்தையை பெற்று விட்டு இவர் அவமானப்படுத்த நினைச்சேன். மனிதனத்தில் இப்படி ஒரு தொடக்கம் என்ன அப்படிதான் அங்க சொன்னதை கேட்கலாம் அப்படின்னா வேறு ரூபத்துல பழி வாங்குவது என்பதெல்லாம் மனிதனத்திற்கு இந்த தீய பண்புகள். என்ன செய்யறது? அத செஞ்சன் சொன்ன போது நம்ம மன்னிப்புட்டாங்க. ஒரு வார்த்தையை சொன்னார், என் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டு நான் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்ட எல்லாம் உண்மைதான். அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில இப்படி செய்யாத ஒரு குற்றத்துக்கு பழி சுமத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அறிவாங்க எனக்கு தெரியும் சொன்னார். எல்லாம் ஆச்சரியமா பார்த்தான். என்ன இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வீட்டிலே தொழுது கொண்டிருந்தேன். என்னுடைய தாயார் என்னை அழைத்தார்கள், ஜுரைஜர் கூப்பிட்டான்.
எங்க வயசானமா கூப்பிட்டார். நான் தோணுகிட்டு இருந்தேன். அப்ப கூப்பிட்ட உடனே காதல ஒழிச்சு நான் பதில் சொல்லு. இரண்டாவது வளைத்தார்கள், நான் பதில் சொல்லவில்லை. மூன்றாவது வளைத்தார், நான் பதில் சொல்லவில்லை. தொழுது முடிச்ச பிறகு போய் கேட்டேன், என்னமா நீங்க கூப்பிட்டீங்க, ஏன் கும்பலுக்கு கூட வரல? தொழுதுகிட்டு நம்ம வாங்க சொன்ன. அப்ப அந்த தாயார் அறியாமையில் இதற்கு சொல்ல வருகிறேன், அறியாமையிலே கோபத்திலே கூட தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அந்த அம்மா சொன்னாங்க, வேசியின் முகத்தில் விழிக்காமல் நோக்கு வர வந்தான். அந்த காலத்துல கெட்ட வார்த்தை அது. இன்னைக்கு நம்ம சில வார்த்தைகள் கெட்ட வார்த்தை சகஜமா இருக்கா இல்லையா? அந்த மாதிரி சொன்னா விநாசமா போறா சொல்றது மாதிரி அந்த காலத்துல அந்த அம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுச்சு. சரி பேர் பாருங்க, ஜுரைஜன் தட்னிய அப்படியே அவன் என்ன செய்ய அம்மா சொல்லுச்சு, நான் பூண்டு வரமாட்டேன்டா, தேசியின் முகத்திலே முழித்து அவமானம் ஏற்படாம சாவு சொல்லுச்சு. அப்ப நான் முடிவு செய்ய வாழ்க்கையில இப்படி ஒரு பழி சுமத்தப்பட்ட அவமானம் ஏற்படும் என்பதாக வரலாற்றில் இதே மாதிரி நிறைய செய்தி இருக்கிறது. அல்லாமா சமஸ்டரி என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அல்லாமா சமஸ்டரி என்ற ஒரு பெரிய அறிஞர் தஸ்ஸீர் கஷ்ஷாஃப் என்ற நூலை அவர் எழுதியவர். அல்லாஹ் சமஸ்டரி என்ன செய்யறாங்க, ஒரு தன்னுடைய நண்பரோடு பயணம் செய்கிறார்கள். அவர் பயணம் செய்கிற அந்த ஒட்டகை இடக்க செருக்கீழே ஒரு கார் ஓடுச்சு. எல்லாம் பதறி போய் கேட்கிறாங்க, என்னாச்சு என்னாச்சு, நல்லா தானே வந்துகிட்டு. அவர் கால் வழியில அழுதாரு, கூட கால் வழியில துடிக்கிறாரு. சொன்னாரு, வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நான் கீழே ஒரு கால் ஒடியில் எனக்கு தெரியுமா, என்ன இப்படி சொல்றீங்க? சிறுபராயத்திலே ஒரு குருவியினுடைய காலிலே ஒரு நூலை கட்டி நான் விளையாடி கொண்டிருந்தேன். அந்த நூலை வெது நேரம் போகும், மறுபடியும் அந்த நூலை பிடிச்சி புரிய வந்துடும். சின்ன பிள்ளை இப்படி நடக்கிற நேரத்திலே பக்கத்திலே இருந்த ஒரு பொந்துக்குள்ளே ஒரு துவாரத்துக்குள்ளே அந்த குருவி போய் உள்ள ஓடிடுச்சு. நான் என்ன செஞ்சேன், எப்போது இருக்கிற மாதிரி நூலை இழுத்தேன். அந்த நூலை வெது நேரம் போகும், மறுபடியும் அந்த நூலை பிடிச்சி புரிய வந்துடும். சின்ன பிள்ளையோட இப்படி நடக்கிற நேரத்திலே பக்கத்திலே இருந்த ஒரு பொந்துக்குள்ளே ஒரு துவாரத்துக்குள்ளே அந்த குருவி போய் உள்ள ஓடிடுச்சு. நான் என்ன செஞ்சேன், எப்போது இருக்கிற மாதிரி நூலை இழுத்தேன். உள்ள புரிவி மாட்டிக்கிச்சு, கால் மட்டும் வெளியே வந்துச்சு. எங்க அம்மா பார்த்து சொன்னாங்க, அடப்பாவி, அந்த குருவியுடைய காலை உடிச்சிட்டியே, உன் காலம் அல்லாஹ் உடிச்சா என்ன செய்வீன்னு கேட்டாங்க. அல்லாஹ் வெடிக்கணும்னு சொல்லல, அல்லாஹ் இப்போ காலை முடிச்சா என்ன செய்வேன்னு கேட்டாங்க. அப்போது நான் விளங்கிக் கொண்டேன், என்னுடைய காலம் ஒரு காலத்திலே ஒடிக்கப்படுது விளங்கிக் கொண்டேவா சொல்ல செய்தனர் என்று சொன்னால் நிறைய செய்திகள். அதனால முதல்ல பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த சாபமான வார்த்தைகளை சொல்லாது. அந்த பிள்ளைகள் தவறே செய்யட்டுமே, தவறு செய்யக்கூடியவர்தான் பிள்ளைகள், சேட்டை பண்றவனா பிள்ளை, அடுக்கி வைத்த பொருட்களை கரைத்து போவதற்கு தான் பிள்ளைகள். அந்த பிள்ளை இல்லை என்று சொல்லாம வீடே ஒரு மையத்தை விடுமாறு நம்ம வீட்டுக்கு போனோம்னா அப்படியே அழாத மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கோம். அப்படித்தான் ஒரு வேலை அந்த புத்திகள் செய்யக்கூடாத சேட்டைகளை செய்கிற நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் சொல்லுங்கள், அந்த பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்கள். பெற்றோருடைய துவா மறுக்கப்படாது. திருமணத்துவாங்க சராசுல்லா துரத்து தாவத்து 3 பேருடைய துவாவை அல்லாஹ் மறுப்பது இல்லை. ஒரு நோன்பானியின் துவாவை அல்லாஹ் மறுப்பது இல்லை. ஒரு நீதமான தலைவருடைய துவாவை அல்லாஹ் மறுப்பது இல்லை. ஒரு நீதமான தலைவர் நேர்மையாக இருக்கிறார், அந்த மக்களுக்காக அந்த மஹல்லாவுக்காக என்னவெல்லாம் துவா செய்ய அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். வாய்ப்புகள் வருகிற நேரத்தை உங்களுக்கு அதை பற்றி நான் சாலா சொல்லுவேன். அதே நேரத்தில் ஒரு பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். வரலாற்றில் வருகிறது இல்லையா, நான் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 3 வயதாகிற நேரத்திலே கண் பார்வை பறிபோனது. பிறக்கிற போது நல்ல பிள்ளையாக இருந்தவர்கள், ஆரோக்கியத்தோடு இருந்தவர்கள் 3 வயசுல கண் பார்வை போயிடுச்சு. அந்த தாயார் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், யா அல்லாஹ், என்னுடைய மகன் இழந்த பார்வை நீ மீட்டு தர வேண்டும். 2 வருஷமா கேட்டாங்க. துவாவிலே இதுதான் முக்கியம். என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற மனவுறுதியோடு கேட்க வேண்டும். நம்ம ஒரு 4 நாள் துவா செஞ்சுட்டு அப்ப நடக்கிறேன்னு 41ஆவது கேட்போம். ஓதுதல் சொன்னா என்ன 41ஆம் போ வந்துடும். என்ன 40 நாள் ஓதுச்சுக்கே நீங்க 41ஆவது வாழாச்சு. நான் சொல்றேன், நான் கேட்ட துவாவை 7 வருஷம் இருந்து அல்லா ஏத்துக்கிட்டாட்டிங்கிறது பெரிய ஆள் அப்படிங்க.
சில துவாக்களை கேட்க வருஷக்கணக்கா என்ன ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்கொள்ளட்டும், அது வரைக்கும் நான் கேட்போம். என்ன கேட்கிறான், 2 வருடங்கள் என்ன கேட்கிறான், என்னுடைய பார்வைகள் என்னுடைய மகனுடைய பார்வை வர வேண்டும் என்பதாக 5 வயதில் அல்லாஹ் தஆலா அவருக்கு பார்வையை கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே தோன்றினார், கதை அல்ல. புகாரி ஷெரீஃபுடைய தமிழாக்கத்தில் நீங்கள் பாருங்கள், வரலாறு அப்படி இருக்கு. நான் புகாரி சொல்லுவார், 5 வயதில் அல்லாஹ் தஆலா கண் பார்வையை கொடுத்தான். கண் பார்வையற்றவருக்கு இருக்கிற ஞாபக சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் என்ன செஞ்சாலா, போல பார்வை வந்துச்சு. கண் பார்வையற்ற மனிதர்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், நினைவாற்றல் அதிகம், அதிகமாக கொடுத்தார். 1 லட்சம் ஹதீஸை அவர் சொல்லுவார். பெருமானார் இருந்த அவர் வரைக்கும் யார் சொன்னார்கள் என்று ஹதீஸுடைய ராவி அறிவிப்பாளர் தொடரோடு 1 லட்சம் ஹதீஸை சொல்லுவார். வரிசையா சொல்லிட்டே இருப்பார். அப்ப பெற்றோருடைய துவாக்கள் எவ்வளவு சக்தியானது. அதனால எல்லா நேரத்திலுமே பிள்ளைகளுக்காக துவா செய்யும். பிள்ளைகள் சேர்ப்ப பண்றாங்க, தான பழக்கங்கள் கூட இந்த பிள்ளைகளுக்கு வந்து விட்டது, கூட துவா செய்யும். சிறியர் அப்துல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாலிப பருவத்தில் எப்படிப்பட்டோம் தெரியுமா, வீட்டினுடைய மாடியை இரவு நேரம் ஆயிட்டு விட்டா, இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா குறிச்சு விட்டு இன்னிசை கச்சேரி, ஏதோ தாரம் பெற்ற இன்னிசை கச்சேரி ஆடிட்டு பாடிட்டு இருப்பார். அந்த அம்மா துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய இந்த மகனை இந்த மாதிரி இரவு முழுவதும் குடித்து விட்டு கும்மாரம் அடிக்கின்ற இன்னிசை கச்சேரி இருக்கின்ற இந்த மகனை ஹதீஸ் கலையினுடைய நிபுணரா ஆக்கியமாக துவா செஞ்சாங்க. இமாம் புகாரி சொல்லுவார், நான் படித்த ஆசிரியர் அப்துல்லா முபாரக்கை போல் யாரும் இல்லை என்பதாக சொல்லுவார். பெற்றோருடைய துவாவுக்கு அவ்வளவு சக்தி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 10 வயது தந்தை இல்லாத அனாதை ஊர்ல மக்கமா நகரத்தில் குறைஷி குலத்தில் பிறந்தவர்கள் மக்கமா நகரத்தில் ஆபீஸ் ஆயிட்டாங்க, படிச்சுட்டாங்க. மதீனாவில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த காலத்துல பெரிய ஹதீஸ்கள் நிபுணர் இருந்தாங்க. அவங்க போய் கல்வி படிக்காத இருக்கா, அம்மாட்ட கேட்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, உன்னை நான் எப்படி அனுப்புறது, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு துறை, நீ மார்க்கத்தை படிக்கிறேன்றக்கா போரும் சொல்ற, உன்னை அனுப்பி வைக்கிறேன் மகளே. உனக்கு நிறைய கொடுத்து இடத்துல காசும் இல்லை, உனக்கு கொடுத்து நிறைய கொடுத்து எனக்கு பணம் இல்லை, ஆனா உன்னை தனியாக நான் அனுப்புறேன். வியாபார கூட்டம் போகிற அறிமுகம்லாம் ஒரு கூட்டம் தான், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு வியாபார கூட்டம் போகிறது, இருந்தாலும் உன்னை நான் அனுப்பி வைக்க குர்ஆன் சூரத் யூசுஃபில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வான், அல்லாஹு கைரு ஹாஃபிதா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலர், யா அல்லாஹ் நீயே இரக்கமுடையவரே சிறந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தத்துடைய தாய் இந்த மகனுக்கா துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை நான் உன் பாதையிலே நான் அனுப்பி வைக்கிறேன், உடைய பாதுகாப்பை கொடு, உடைய உதவியை புரியதாக அனுப்பி வச்சாங்க. இமாம் ஷாஃபி அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிறார் தெரியுமா, செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பு, செல்லும் இடமெல்லாம் அந்தஸ்து ஆக்கினார். 2 வருடத்திலே வருகின்றார், இங்கே ஹரம் ஷரீஃபுக்கு இமாமாக வருகின்றார். 12 வயசுல காபத்துல்லாஹ்வுக்கு இமாமாக இருந்தார். அப்ப பெற்றோருடைய துஆ எவ்வளவு சக்தியா. அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்யும். அந்த பிள்ளைகள் அப்படி இப்படி இருக்கலாம், இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்து விட்டால் என்ன செய்வது, ஏதோ ஒரு சைத்தான ஜெனரல் மாதிரி சைத்தான ஆயுள் வாங்கி என்ன செய்ய முடியும். இந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்கள். பெற்றோருடைய துஆவுக்கு அவருடைய சக்தி இருக்காது, நேரமாகி விட்டது. அதே நேரத்தில் 2வது ஒரு செய்தி, பிள்ளைகளும் பெற்றோருடைய அந்தஸ்தை விலகி நடக்க வேண்டும். குறிப்பாக இணைய தலைமுறைக்கு நான் சொல்கின்றேன், பெருமானார் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே 14 வகையான பாவம் நடக்கிற நேரத்திலே எப்படி அந்த மாலையிலே மணி மாலையிலே நூல் அறைந்து விட்டார், ஒன்றன் பின் ஒன்றாக அந்த மணிகள் சிதறி ஓடுமோ, அதே மாதிரி பெருமான உதாரணத்தை சொல்லுவாங்க, அந்த மாலையிலே எப்படி நூல் அறைந்து விட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த மணிகள் ஓடுமோ, அதே மாதிரி இந்த உலகத்திலே 14 பாவங்கள் ஏற்படுகிற நேரத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக சோதனை ஏற்படுமா பெருமான் ஆற்றுவார். அதிலே ஒன்று சொன்னார்கள், கடைசி காலத்தில் மக்கள் இப்படி இருப்பார்கள், தன்னுடைய தாயை துன்புறுத்துவான், தன்னுடைய தந்தையை தூரமாக ஆக்குவான், தன்னுடைய நண்பனை நெருக்கமாக ஆக்குவான். இந்த இளைய தலைமுறையுடைய நிகழ்வு இப்படித்தான் இருக்க வேதனைக்குரிய விஷயங்கள். ஒரு வயதுக்கு பிறகு பெற்றோர்கள் பாரமாகி போகிறார்கள், பெற்றோர் விரோதியாகி போகிறார்கள். பெற்றோரை அருணைவருக்கு எப்போது தெரியுமா, இவன் பெற்றோரா ஆகிற நேரத்துல தெரியும்.
இவர் பெற்றோர ஆகும் போதுதான் தெரிகிறதே தவிர அது வரைக்கும் அவனுக்கு தெரிவது இல்லை. ஒரு வயதுக்கு பிறகு அந்த பெற்றோருடைய உபதேசங்கள் அவனுக்கு வெறுப்பாக இருக்கிறது. அவன் இஷ்டத்துக்கு போறான், அவன் இஷ்டத்துக்கு வருவான். எப்ப போற எப்ப போறான்னு தெரியாது. 12 மணிக்கு கதவை திறந்து போறான். நடக்கின்ற நிகழ்வு, ஏடா இந்த நேரத்துல போற, வாய் முடிட்டு படுத்திருக்க, இவங்க தெரியாதா என்ன பச்சை பிள்ளையா போறான். சமீபத்திலே ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. மாசு படுத்துட்டான், மகன் மாறியில படுத்துட்டான், மாறியில படுத்துட்டான். 2 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போன் வருது. சார் உங்க பையன் இங்க இருக்கா? என் பையன் மாறியில தூக்குறான். மாறியில தூக்குறானா? நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. என்ன எப்படி சொல்றீங்க? மேலே பாருங்க. மேலே பார்த்தா பையனுக்கான ஸ்டேஷனுக்கு வாங்க. என்னடா ஆச்சு? அதை 12 மணிக்கு கார் எடுத்து ஆக்சிடென்ட் ஊத்தா போய் அஜியத்துல இருக்கான். நடந்த நிகழ்வு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே நடந்த நிகழ்வு இது. அப்ப ஒரு வயசுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? பெற்றோரிடத்திலே சொல்வதை கூட இவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. சொல்லவே கூட இவன் நினைக்கிற ஏன் போய் சொல்லிக்கிட்டு ஒரு வீட்டுல சொல்றான், 12 மணிக்கு எந்திரிச்சு போறான், 2 மணிக்கு வரலாம். எங்கடா போற? தெரியாதா? உன் வேலையை பார்ப்பீங்க. ஏடா 2 மணிக்கு என்னடா அக்கும்போது என்னடா நினைப்பாங்க? எதை நினைச்சா எனக்கு என்ன? இப்படி போயிட்டு வர யாரோ நாளைக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு திரும்ப மேலே பாரு, நீ தான் ஒண்ணு பார்க்க, நானே என்ன பாத்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தெனாவத்தான சமுதாயம் உருவாக்குது இஸ்லாமிய மக்களிலே. வேதனைக்குரிய விஷயம். பெற்றோரிடத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அப்படி நடத்தப்படுவீர்கள். பெற்றோரை துவாக்கள் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த நிலைக்கு வருவதற்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். இந்த நிலைக்கு வரவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் நாம் சம்பாதிப்பதற்கு இவ்வளவு சிரமப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய தந்தை எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார். தன்னுடைய தாயோடு யோசித்து சிரமப்பட்ட அந்த குழந்தையை பெற்றவைக்க அண்ணா கூறுவார். அந்த பெண்ணுடைய அந்த தாயுடைய 3 வகையான தியாகத்தை எல்லாம் சொல்லுவார். அந்த குழந்தையை சுமக்கிற நேரம் எவ்வளவு பெரிய ரணமான காலம். ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள அந்த குழந்தையை சுமப்பது என்பது எவ்வளவு செல்வம். அந்த குழந்தை எத்துகிற நேரத்தில் உள்ளுகிற நேரத்தில் படுகின்ற வேதனை, அதுக்கு பிறகு தன்னுடைய உதிரத்தை பாலாக குடிக்கின்றாரே, அவருடைய பிரசவ வேதனை அனுபவிக்கிறாரே, சொல்வதற்கு நேரம் இல்லை. குரான் எல்லாம் சொல்லுவார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பெற்றிருக்க நேரத்தை சொன்னார்கள், யானைத்தனை சொல்லுவாங்க மிக்க குறையாக பூத்துள்ள சீயமன் சீயா. இந்த கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் நான் இறந்து போயிருக்க கூடாது கேட்டார். பெற்றோருடைய தியாகத்தை கொஞ்சம் நினைத்து பாரு. உங்களுடைய மரியாதை என்பது உங்களோட மட்டும் தொடர்பு இல்லை. வாழ்க்கை இடியப்பம் மாதிரி, குடும்ப உறவு ஒரு இடியப்பம் மாதிரி, ஒன்றை விட்டு ஒன்றைதான் எடுக்க முடியாது. உங்களுடைய உயர்விலே உங்களுடைய ஒழுக்கத்திலே பெற்றோருடைய கண்ணியம் இருக்கின்றது. நீங்கள் தவறு செய்ய நேரத்திலே பேர் கெட்டு போகிற நேரத்திலே பிள்ளை பெற்றோருடைய தாழ்வு இருக்கிறது. வேதனைக்குரிய விஷயம்தான். சில பெற்றோர் பிள்ளைகள் நல்லா வளர்க்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் யாரோத்தனோட சேர்ந்து பிரெண்ட்ஸ்களை பத்தி அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்றேன். கூடாத நட்பின் மூலமாக இவர் தவறு செய்துவிட்டால் அதன் மூலமாக பெற்றோருக்கு எவ்வளவு கேவலம் ஏற்படுகிறது. 4 பேர் என்ன சொல்றான், இப்படி ஓகே மாதிரி பேசுவான், அவ பிள்ளை இப்படி இருக்குமா. இவர் நன்றாகத்தான் வளர்க்கின்றார்கள். சில நேரங்களில் பெற்றோர் சரியில்லை என்பது வேறு விஷயங்கள். அதே நேரத்தில் சில இடங்களில் பெற்றோர் சீராக வளர்க்கிறார்கள். இவர் கூடாத வெப்பின் மூலமாக கெட்டு போகிறார்கள். அதன் மூலமாக நீ யோசித்து பாருங்கள், தன்னுடைய குடும்பத்தினுடைய கௌரவம், தன்னுடைய மார்க்கத்துடைய கண்ணியம் என்ன ஆகும். சஹாபாக்களுடைய நடத்தைகளை கண்டதால் மார்க்கத்தை ஏற்றால் அதிகமான மக்கள். ஈமானை பற்றி போதித்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதை விட சஹாபாக்களுடைய நன்னடத்தையை கண்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் நிறைய. ஒரு முஸ்லிம் வாலிபன் இடத்திலே பணி செய்கிறார் சொன்னால் உங்களுடைய ஒழுக்கத்தை கண்டு மற்றவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஈமானை பற்றி உயர்ந்த எண்ணமாக அவருக்கு ஏற்படுது. அப்பாயா அவரும் ஒழுக்கமானவையா, அவர் ரொம்ப கண்ணியமானவர், அவர் அன்பானவர், அவர் ஒரு உதவியானவர். எந்த பெயரை நாம் எடுக்க வேண்டும்? நாம் எடுக்கின்றோமா? பெற்றோரிடத்திலே கூட நாம் நல்ல பேர் எடுப்பதில்லையே. பெற்றோருடைய துவாக்கள், பெற்றோர் துவா செய்ய என்ற ஒரு விஷயம். பெற்றோருடைய துவாக்களை பெறுவது மாறு நீங்க நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எவ்வளவு பாக்கியத்தை கொடுப்பான் தெரியுமா? சொர்க்கத்தை எல்லாம் நசீபாக்குவான்.
சொர்க்கத்தின் நசீபாக ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது. பெருமாள் மேராஜுடைய பயணத்துக்கு செல்கிறார்கள். மேராஜ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த கண்ண சில காட்சிகளை சொல்வார்கள். அதிலே ஒரு சொன்னார்கள், சொர்க்கத்திலே ஹாரிசாவின் நோமானுடைய குரான் ஓதக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன். ஹாரிசாவின் நோமானுடைய குரான் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டேன். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அதுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாவரும் கொடுத்தான் தெரியுமா? சொல்லுவாங்க, கான அபர்ர பி உம்மிஹி, அவர் தம்முடைய தாய்க்கு உபகாரம் செய்த காரணத்தினால், தாயிடத்திலே நல்லபடியாக நடந்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தார்கள். மட்டுமல்ல, சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். பெருமானார் சொல்லுவாங்க, வாழும் காலத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்கள். பிள்ளைகள் பெற்றோரை துஆவை பெற்றுக் கொள்வதால் நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.